ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. $2.5 மில்லியன் நிதி மோசடி. பல உயரதிகாரிகளுக்கு கோப் குழு அழைப்பு. தொப்புள்கொடி உறவுகள் என இருந்தும் இலங்கை மீனவர் மீது தாக்குதல். அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம். அனுராவின் அழைப்பை ஏற்ற வியட்நாம் ஜனாதிபதி. நிலக்கரி கொள்வனவு மோசடிகள். பொதுமக்களிடமிருந்து திரட்டப்படவுள்ள தகவல்கள். இந்த ஆண்டு எரிசக்தி விலைகள் 24% வரை உயரும். உலக வங்கி எச்சரிக்கை. ஈரானுக்கு செல்வதாக தெரிவித்து வர்த்தக கப்பலை முற்றுகையிட்ட அமெரிக்க ராணுவம். மஸ்கெலியாவில் கனமழை. குடமுழுக்கு காணவிருந்த ஆலய சுற்று கட்டடம் சரிவு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் லண்டனில் நடைபெற்ற தனது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 22, 2025 அன்று குற்றப்புலனாய்வுத்துறையின் முன் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையான பின்னர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் 26, 2025 வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்ததைத் தொடர்ந்து கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர தலா ₹5 மில்லியன் மதிப்புள்ள பிணைகளில் அவரை விடுவிக்க பின்னர் உத்தரவிட்டிருந்தது. விக்ரமசிங்கவின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ஒரு பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பதவியில் இருக்கும் ஒரு ஜனாதிபதி மேற்கொள்ளும் உத்தியோகபூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இடையே தெளிவான வேறுபாடு இல்லை என்றும் தெரிவித்தனர். எனவே அரச நிதி முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் வாதித்தனர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக தனது இல்லத்திற்கு வருமாறு மைத்திரி விக்ரமசிங்க விடுத்த எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்கு அமைவாகவே சிஐடி அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். திரைசேரி கணக்கில் இருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுத்துள்ளது. இச்சம்பவம் குறித்த தீவிரத்தை கருத்திற்கொண்டு நாளை வியாழக்கிழமை திரைசேரி செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் ஆஜராக வேண்டும் என அதன் தலைவர் கலாநிதி ஹர்ச டி சில்வா எம்பி அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்ச டி சில்வா, அதிகாரிகளை அழைப்பதற்கான தீர்மானம் குழுவின் அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக எடுக்கப்பட்டது. பொதுநிதி மீதான முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது. நிலையியற் கட்டளைகளின்படி அதிகாரிகளை அழைத்து விசாரணைகளை நடத்தும் அதிகாரம் கோப் குழுவுக்கு உண்டு. இதனை ஒரு தேசிய பிரச்சினையாக பார்க்க வேண்டும். கட்சி சார்பான பார்வைகளால் இதற்கு தீர்வு காண முடியாது. நிதியமைச்சில் பாரிய சிக்கல் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. திரைசேரி அதிகாரிகளுடன் சேர்ந்து மத்திய வங்கி ஆளுநருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், குழுவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்ப வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். தொப்புள்கொடி உறவுகள் என்ற உணர்வோடு இருந்தும் இலங்கை மீனவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கடும் கண்டனத்துக்குரியது என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை மீனவர் இந்தியாவில் தாக்கப்பட்ட சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டை நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையிலானது. குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது எந்த நாட்டிற்கும் அடிப்படை பொறுப்பாகும். இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள்கொடி உறவுகள் என்ற உணர்வோடு அணுகியுள்ளனர். ஆனால் கடந்த காலங்களில் இலங்கை கடல் வளங்கள் பலமுறை சூறையாடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் கடல் சூழலுக்கு மீன்வள வளங்களுக்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயங்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்திய உயர் அதிகாரிகளுடனும் மீன்பிடித்துறை அதிகாரிகளுடனும் பல கட்டங்களில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன.
இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்க இணைந்த நடவடிக்கைகள் அவசியம். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் விரைவான மற்றும் நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் அனைத்தும் அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர புரிதலின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்த உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்று வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி இலங்கைக்கான 2 நாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி டோலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இலங்கையின் ஏனைய அரசியல் தலைவர்களையும் அவர் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் மிக முக்கிய நிகழ்வாக மே மாதம் 8ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தில் வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் விசேட உரையாற்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதையும் பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த விஜயம் அமையவுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நிலக்கரி கொள்வனவு ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இது தொடர்பான தகவலை பொதுமக்களிடம் திரட்ட தீர்மானித்துள்ளது. நிலக்கரி இறக்குமதி செயல்முறை தொடர்பாக பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழுவின் செயலாளர் PV பந்தலசேன தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்க விரும்புவோர் கொழும்பு 12 சஞ்சி ஆராய்ச்சி வத்தை நீதிமன்ற வீதியில் அமைந்துள்ள அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தின் 5வது மாடியிலுள்ள விசாரணை ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் எதிர்காலத்தில் டிஜிட்டல் முறையில் தகவல்களை சமர்ப்பிப்பதை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் கணக்காய்வு அறிக்கைகளில் இருந்து தரவுகளை திரட்டும் பணிகளை ஆணைக்குழு ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. முழு அதிகாரங்களையும் கொண்ட இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹிகான் குலதுங்க தலைமையில் இயங்குகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய படபெந்திகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் இந்த ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக செயற்படுகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகெண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100.3 அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $111.7 நிலவுகிறது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலை $2.559 அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஈரான் போர்ச்சூழல் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை ஊடான எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளே இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக நிலவும் இந்த உறுதியற்ற தன்மை காரணமாக வரும் வாரங்களில் எரிசக்தி விலைகள் மேலும் உயரக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை ஈரான் மீதான போர் உலகளாவிய சந்தைகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த ஆண்டு எரிசக்தி விலைகள் 24% வரை உயரக்கூடும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. எரிசக்தி மற்றும் உரங்களின் விலை உயர்வு காரணமாக 2026ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த பொருட்களின் விலைகள் 16% வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்வழி மசகு எண்ணெய் வர்த்தகத்தில் 35% கையாளும் ஹோர்மோஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய போர்ச்சூழல் மற்றும் போக்குவரத்து தடைகள் மே மாதத்திற்குள் முடிவுக்கு வரும் என்றும் ஹோர்மோஸ் நீர்நிலை வழியிலான போக்குவரத்து 2026 இறுதிக்குள் பழைய நிலைக்கு திரும்பும் என்றும் உலக வங்கி கணித்துள்ளது. ஈரானின் துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்க ராணுவம் மற்றும் ஒரு வர்த்தக கப்பலில் ஏறியுள்ளது. ஆனால் முந்தைய நிகழ்வுகளை போலல்லாமல் இந்த கப்பல் அதன் வழியில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கடற்படையினர் ப்ளூ ஸ்டார் 3 கப்பலில் ஏறியதாகவும் ஆனால் சோதனை நடத்திய பின்னர் அதன் பயணத்தில் ஈரானிய துறைமுகம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் கப்பலை விடுவித்தனர் என்றும் கூறியது. அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த ஒரு காணொளியில் அமெரிக்க படைகள் உலங்கு வானூர்தியிலிருந்து கயிறுகள் மூலம் கப்பலுக்குள் இறங்குவது காட்டப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானிய கப்பல் போக்குவரத்திற்கு முற்றுகையை தொடங்கியதிலிருந்து இவ்வாறு ஏறப்பட்ட குறைந்தது 4வது வர்த்தக கப்பல் ப்ளூ ஸ்டார் ஆகும்.
ஆனால் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படாத முதல் கப்பல் இதுவாகும். போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த அமெரிக்க முற்றுகை அமைந்துள்ளது. எரிசக்தி போக்குவரத்திற்கான முக்கிய நீர்வழியான ஹோர்மோஸ் நீரிணையை தெஹ்ரான் துண்டித்திருப்பது உலக பொருளாதாரம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. மத்திய மலைநாட்டு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை தாக்கத்தால் நுவரெலியா மாவட்ட மஸ்கலிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரவுன்சி தோட்டத்தில் ப்ளூபீட் பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் சுற்றுவட்டம் கட்டிடங்கள் சரிந்துள்ளது. ஆர்பிகே பிளான்டேஷனுக்கு உட்பட்ட இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் பெய்து வரும் கடும் மழையால் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் ஆலய வளாகத்தில் இருந்த கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள குடமுழுக்கு விழாவிற்கு இடையூறு ஏற்படக்கூடும் என ஆலய நிர்வாகம் கவலை வெளியிட்டுள்ளது. இதனிடையே சேதமடைந்த சுற்று கட்டிடத்தை மீள அமைப்பதற்காக நோட்வுட் பிரதேச செயலாளர், நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், கலாச்சார அமைச்சு மற்றும் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் ஆகியவை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. $2.5 மில்லியன் நிதி மோசடி, பல உயரதிகாரிகளுக்கு கோப் குழு அழைப்பு, தொப்புள் கொடி உறவுகள் என இருந்தும் இலங்கை மீனவர் மீது தாக்குதல், அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம், அனுரவின் அழைப்பை ஏற்ற வியட்நாம் ஜனாதிபதி, நிலக்கரி கொள்வனவு மோசடிகள், பொதுமக்களிடமிருந்து திரட்டப்படவுள்ள தகவல்கள், இந்த ஆண்டு எரிசக்தி விலைகள் 24% வரை உயரும், உலக வங்கி எச்சரிக்கை, ஈரானுக்கு செல்வதாக தெரிவித்து வர்த்தக கப்பலை முற்றுகையிட்ட அமெரிக்க இராணுவம், மஸ்கெலியாவில் கனமழை, குடமுழுக்கு காணவிருந்த ஆலய சுற்று கட்டடம் சரிவு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.